ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரவி. வெல்கம் பேக் டு வீடியோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாவே நான் ப்ரெக்னென்சியில் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேள்வி. அதுக்கான டைம் வந்து எனக்கு இருக்கவே இல்லை. ஸோ இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் எனக்கு டெலிவரிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் சொல்லி உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைக்கு வந்துட்டு மினிமம் 1.5 ஒரு 3 வயசு ஆகிறது வந்துட்டு நம்ம வந்து அடுத்த பேபிக்கு பிளான்ஸ் எல்லாம் இருக்கிறது நல்லது சொல்லியிருப்பாங்க. தம்பி 7 மந்த்ஸ் இருக்கும்போது நான் வந்து 3 months கன்சீவா இருந்தேன். ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, வேணாம், டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வேணாம் உடம்புமே கொஞ்சம் லீஃப் ஆகிருக்கு, குழந்தையுமே சின்ன குழந்தைங்க எல்லாம் நீங்க ட்ரெஸ் பண்ணி வேற பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணாம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ஸோ சேம் என்னோட அதுவும் வேணாம் சொல்லி 2 months அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து 8 weeks. சரிங்களா? ஸோ 8 வாரம் வளர்ந்த ஒரு குழந்தைய எனக்கு அந்த ஒரு தோட்டே வரல. நம்மளும் ஒரு உயிர் தான், அதுவும் ஒரு உயிர் தான். கடவுள் வந்துட்டு யாரால என்ன பண்ண முடியுமோ, யாரால போய் தாங்க முடியுமோ அவங்களுக்கு அதை கொடுப்பாரு அப்படின்ட்டு நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிதான் நான் நினைச்சேன். சரி, ஓகே, கடவுள் கொடுத்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காக அந்த டெலிவரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை நான் பெற்றுக்கிறேன், எவ்வளவு கஷ்டமாலாம் பரவாயில்ல, நான் பெற்றுக்கிறேன் அப்படின்றத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒரு 5 months வரைக்கும் எனக்கு வாமிட் அதிகமாக இருக்கும், முடியாம போகும் உடம்பு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே எனக்கு அயன் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அந்த அயன் இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க, பெட் கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்துட்டு இந்த கன்சீவ் ஆனதால உடம்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேபியோட செகண்ட் பேபிக்கு எனக்கு வந்து மோசமாக தான் இருந்தது. ஒரு 5 months இருக்குமே. பட் 2 பேபியோட கம்பேர் பண்ணும்போது வாமிட் சென்சேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி, ஸ்மைல் சென்சேஷனும் கம்மி இருக்கு. ஆனா எனக்கு வந்துட்டு உடம்பு வந்து ரொம்ப டயர்ட். ஒரு வேலையை நம்ம செய்ய நினைச்சா நம்ம உடம்பு செய்ய முடியுங்களா? ஸோ அந்த மாதிரி செய்யாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இல்ல ஒரு 15 minutes இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவேன். நிறைய வாட்டி சமைச்சிட்டே இருக்க வந்து படுத்துக்குவேன், சிம்ல போட்டுட்டு. அடுப்பு வந்து சிம்ல போட்டு படுத்துப்பேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. ஸோ ஈவினிங் ரெஸ்ட் எடுத்த பிறகுதான் என்னால இருந்து கொஞ்சம் வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி தான் என்னோட உடம்பு டென்ஷனே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 5 months அப்புறம் சரி, ஓகே, 5 months நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், இன்னும் 5 months தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அசால்ட்டா தான் இருந்தேன். ஆனா அப்பதான் எனக்கு வந்துட்டு அதோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதே புரிஞ்சது. இந்த உடம்பால எனக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து தாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லவே. ரொம்ப முடியாது, ரொம்ப டயர்டு. ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா குழந்தை வெளியே வரும், எப்படா குழந்தை வெளியே வரும், அந்த மாதிரி தாட்லயே தான் நான் இருந்திருக்கேன். அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனியா இருந்தா பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி யார் இருக்குன்னு வரேன், நான் தனியாக இருக்கிற அதுக்கு வேலைக்கு போயிடுவேன், தனியாக இருப்பேன், என்னால மேனேஜ் பண்ண முடியுது. சரி, செகண்ட் வரும்போது நமக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருக்கு, அவனையும் மேனேஜ் பண்ணணும், அவனுக்கு தனியாக நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும். குழந்தைங்க விளையாடுவாங்க, அவங்க பின்னாடி ஓடணும், முடியணும், அவங்களை குளிக்க வைக்கணும், அவங்கள பாத்துக்கணும், அவங்களை தூங்க வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி தான் நம்ம. நம்மளே செகண்டரின்றப்போ நம்ம வயிற்றுல வளர குழந்தை டைமிங்கே வந்து நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ப்ராப்பரா ஒன் டைம்ல நான் சாப்பிடவே மாட்டேன். மார்னிங் ஃபுட் வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு 10 o'clock சாப்பிட்றேன், நாளைக்கு ஒரு 11 o'clock சாப்பிடுவேன். ஸோ அப்படி நிறைய வாட்டி டைம் வந்து போயிட்டே இருந்துருக்கு. குழந்தை வந்து மார்னிங்ல எழுந்திரிச்சு எப்போ தூங்குறாங்களோ அப்போதான் நான் போய் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணா கூட அவங்க குழந்தை சாப்பிடும் தான். ஸோ குழந்தை தூங்கும் போதே நம்ம தூங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது. அவங்க தூங்கும்போது தான் அவங்க எந்திரிச்ச உடனே உங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணணும். ஆஃப்டர்நூன் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றதுக்கு அப்பதான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே குழந்தை எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சாப்பிட்டோம்னாவே கிரிகிரின்னு சுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு 1/2 hour கூட நிம்மதியா தூங்க முடியாது. குழந்தை வந்து பக்கத்துல உட்காந்து அவங்க எழுப்போம், கத்தும். ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணி தூங்கவே முடியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு செகண்ட் பிரெக்னன்சிக்கு நிறைய வந்து ஹெல்த்ல டிஃப்ரெண்ட் தான். என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில கொஞ்சமாச்சுமே உடம்பு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா செகண்ட் பிரெக்னன்சில ஸ்டில் எனக்கு 9 months டெலிவரியே ஆக போகுது, 38 weeks ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே கேட்டீங்கன்னா எனக்கு உடம்போட வெயிட் வந்து அப்படியே நார்மலா தான் இருக்கு. தம்பிக்குள்ள வந்து 50 கிட்ட வந்துருச்சு. நான் நார்மலாவே வந்து அண்டர் வெயிட் தான். 50 கிட்ட நான் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டேன். ஆனா இப்போ வரைக்குமே என்னால 50 வந்து கிராஸ் பண்ணவே முடியல. 45ல தான் நான் நின்று இருக்கேன். ஸோ 45 ஏஜ் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி. ஆனா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு என்னோட பாடியில ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த டிஃப்ரெண்டும் இல்லை. எப்பவுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 1 month ஒரு ஆஃப் கேஜி அப்படிதான் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து பாத்தீங்கன்னா 1 month ஒரு 2-3 நான் ஏற்றிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு ஒரு ஆஃப் கேஜி ஏறுது அப்படின்றதே கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு 7 months வரைக்குமே எனக்கு அது கூட ஏறல. 7 months வரைக்குமே அப்படியே இருந்துச்சு பாருங்க. வெயிட் வந்துட்டு எனக்கு 5 months வரைக்கும் ஏறின வெயிட் தான். குழந்தை வந்து வெயிட் எடுத்துருச்சு. என்னால எனக்கான வெயிட் கொடுக்கவே முடியல. சேம் 40 49 மெயின்டைன் பண்ணாங்க. அப்புறம் தான் இந்த 5 kg எனக்கு வந்து ஏறுது. ஸோ 8 monthsல வந்து நம்ம 2 weeks ஒரு வாட்டி வர சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஏறினேன். பிளடிங் இருக்குதுன்னா கம்பேர்ட் டு மை ஃபர்ஸ்ட் பேபி
பிளட் அவனுக்கு கொஞ்சம் எப்பவுமே எல்லாருமே நார்மலா இருந்தது. தம்பி வந்துட்டு ஒரு 10 மந்த் இருக்கும்போது நான் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணேன். ஸோ இப்போ வந்து தம்பிக்கு வந்து 1 இயர் 1 மந்த் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ல 4 மந்த்க்கு நான் பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்குள்ள எதுக்காக இருந்தா பிளட் வந்து கம்மியா இருக்குன்றதால பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கொடுத்ததே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க 5 மந்த்துக்கு மேல 1 ஆர் 2 டைம்ஸ் தான் டே டைம் கொடுப்பேன். நைட் டைம் வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ பிளட் ரொம்பவே உங்களுக்கு கம்மியா இருக்கு, நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாதீங்கன்னு சொன்னதால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமும் கூட இப்போ வரைக்குமே என்னால 10க்கு மேல ஏற்கவே முடியல. 10 இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் வீக்லாம் வந்து டெலிவரி டைம் 12.5 வரைக்கும் நான் என்னால ஏற்றுக்க முடியுது. அப்போ கூட ஆஃப்டர் டெலிவரி எனக்கு பிளட் ரொம்பவே லாஸ் ஆகி 9 கிட்ட வந்தது. அயன் ட்ரிப்ஸ் வந்துட்டு 4 எயிட் சொல்லிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நார்மலா கை வைக்கும்போது ஜம்மி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதாவது அயன் வந்து எனக்கு ஏற்று ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அயன் கூட ஏற்கல. ஆனா அவங்க ஏற்றுதான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 ட்ரிப்ஸ் ஏற்று சொல்லியிருந்தாங்க. ஏற்கவே இல்லை. நார்மலா ஃபுட்டு மூலியமாவே அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் நார்மல் தான் சாப்பிட்டு குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் நான் நார்மலாக தான் இல்லை. உடனே கன்சீவ் ஆனதுனால உடம்பு வரைக்கும் கொஞ்சம் வீக்கா இருந்தது, அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்றேன். ஸோ என்னோட அத்தை பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்குமே இதே மாதிரி தான். பட் அவங்க நான் ரொம்ப சீக்கிரமா இருக்கேன். அவங்க வந்து இப்போ தம்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ நான் 7 மந்த் இருந்தேன். அவங்க குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ 4th மந்த்தோ ஒரு 5th மந்த்ல இருந்தா, நான் வந்து 7th மந்த் இருந்தேன். அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறை பிரசவம் 8 மாசத்துல குழந்தை பிறந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இது புரியல. இப்போ வரைக்கும் அந்த குழந்தை வளர்ந்துருச்சு, 3 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு. ஸ்டில் இப்போ வரைக்குமே ஹிட் பெயினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு. எனக்கு அவங்க வந்து சொன்னாங்க, நான் கன்சீவா இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன முதல் விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அதை மாதிரி நெகட்டிவா பேசவே மாட்டாங்க. ஆனா வேணான்றதா சொன்னாங்க. நான் ஏன் இவ்வளவு நெகட்டிவா பேசுறாங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்போ ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். கான்பிடன்ட் மட்டும் இல்லாம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துச்சு. பாத்துக்கலாம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் வந்து இவ்வளவு பண்ணுவாங்க, நடப்பாங்க, ஓடுவாங்க, ஓடிடுவாங்க, இதெல்லாம் தெரியாம போச்சு. அவங்க பின்னாடி நம்ம ஓட வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு தெரியாம போச்சு. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்கு மேல ஆகுது. எனக்கு வயிற்று மேல தம்பி தூக்கி வச்சு உட்காந்துட்டு முடியல. முன்னாடிலாம் தான் தூக்கி ஈஸியா வந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா இப்போ வயிற்று மேல நம்ம உட்கார வைக்கோம் அப்படின்னா குழந்தை இப்படி தூரம் நம்ம இங்கதானே உட்கார வைப்போம். இவங்க ஜஸ்ட் கீழே உட்கார வைக்கும்போது என்ன பண்ணுன்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அவனை வச்சிருப்பேன். அந்த டைம்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். குழந்தை வந்து அப்ப இங்க மேல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். நம்ம இந்த வித்தியாசம் அந்த விட முடியாது, அந்த விட இந்த விட முடியாது. ஸோ ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா அதுல என்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னா, ஆள் இல்லாம இன்னொரு பேபி வந்து வச்சுக்க கூடாது. அது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பேபி பார்த்துக்கிறதுக்கு நமக்கு ஆள் இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம இருக்கணும். நம்ம இல்ல அப்படின்னா இன்னொரு ஆள் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே நம்மளால இதை வந்து பண்ண முடியும். ஏன் தெரியும், ஆப்பிள் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமே ஒரு 3 வருஷத்துக்கிட்ட வந்து நம்ம இன்னொரு பேபி இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எமோஷனலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி நம்மளோட உடம்பு வந்து தயாராகணும் எல்லாத்துக்குமே. ஸோ உடனே நம்ம அடுத்து வந்து பேபி பெற்றுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எமோஷனல் சப்போர்ட்டுமே அதுல வீக் ஆகும், பிசிக்கல் சப்போர்ட்டுமே வீக் ஆகும். உடம்பு வீக் ஆகிறதோட எமோஷனலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்க கேட்டா. நான் சில டைம்ல யோசிச்சுட்டு இருப்பேன், ஏன் நம்ம ஏன் இவ்வளவு கத்திட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் இப்படிதான் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். நிறைய இடத்துல நான் அமைதியா சைலண்டா போக தான் பார்ப்பேன். இப்போ டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவளுக்கு வந்து ஒரு 9 மந்த் வரைக்குமே எனக்கு ஒரு ஃபியர் இல்லாம இருந்துச்சு. ஸோ டெலிவரி டைம்ல தான் கஷ்டப்பட்டேன். யோசிக்கவே இல்லை, அது ஒன் டே ப்ராசஸ் அப்படின்றதா யோசிக்கவே இல்லை. செகண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே யோசிக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து முன்னாடி ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, சில குழந்தை என்ன ஆகும், என்ன பண்ணுவோம், நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது நானும் செக்அப் எல்லாம் போட தம்பிட்டு தான் போவேன். அது 2 hours ஒரு 1 or 2 hours எங்க அப்படியே வீட்டு போறதால அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதுக்கே சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு நம்ம டெலிவரிக்கு அங்க போன பிறகு ஒரு 4 or 5 days தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தை எப்படி வீட்டுல இருக்குது இந்த மாதிரி ஒரு நார்மல் டெலிவரி ஆக ஒரு 2 daysனா கூட நார்மல் வார்டுக்கு மாத்திடாம குழந்தை கேட்கலாம். பட் அப்ப கூட நைட்டு நம்ம தூங்க வச்சுக்க இல்லையா, குழந்தைக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிடுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. நிறைய பேர் வந்து டெலிவரி பெயினை விடவும் நமக்கு வந்து பத்து முன்னாடி ஒரு குழந்தை இருக்கு என்ன ஆகும் தான் பயப்படுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஃபீலிங்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ பார்ப்போம். 30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இன்னைக்கு நான் 31. இன்னைக்கு நான் வீடியோ இருக்கும்போது டேட் பார்த்தீங்கன்னா 31. டே 31 வச்சிருக்கேன். ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி. ஸோ ஷார்ப்பாக டெலிவரி டீடைல்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம், சிவபெருமான் பார்த்து போறேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்த்துக்கலாம், என்ன பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பாக நான் வந்து ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஸோ டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.